புளியம்போக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து எப்படி பஸ்ஸில் வாரதுன்றதையும் அதுவும் இரவில் அதையும் நீங்கள் பார்க்க போறீங்க. யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்க. வருஷம்ன்றதால யாழ்ப்பாணம் பிஸியாக இருக்குது. இப்போ நாங்கள் பஸ் எடுக்க போகிறோம். பஸ் தரிப்பு நிலையம் இன்றைக்கு புது வருஷம்ன்றதால மக்கள் எல்லோரும் ஊருக்கு போய் கொண்டிருக்கிறாங்க, வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புளியம்போக்கு பஸ் இங்கே இருக்குது. யாழ்ப்பாணம் மக்களை பற்றி நேரடியாக புளியம்போக்கில் கொண்டு இறக்குவீங்க என்னென்ன? சரி, நேரடியாக எங்களை கொண்டு போய் அண்ணன் கோயிலுக்கு உள்ளே இறக்க போகிறார். இப்போ நேரம் எத்தனை மணிக்கு நான் வலிக்கிடும்? 6 மணிக்கு நாங்கள் பயணத்தில். ஐயோ என்ன அரை மணி நேரம் இருக்குது. புளியம்போக்குனை வந்தாச்சு, மக்கள் எல்லோரும் போய் கொண்டிருக்கிறாங்க. 7:53 பாருங்க. இரவில் இந்த இடங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ ஒரு காவடி கொண்டு போய் கொண்டிருக்கு, அதை நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் எங்கே எவ்வளோ நிற்கிறோம் பாருங்க. பஸ்ஸில் படியில் நிற்கிறோம். ஸோ அவங்களெல்லாம் நிற்கிறாங்க. பஸ்ஸுக்கு ஃபுல்லாக மக்கள் 6 மணிக்கு வெளிக்கிட்டு நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து 7:53 பாருங்கள். கணக்கு போட்டு பாருங்கள். 1.5 மணி அதுக்கு மேலே என்ன பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். எல்லாருமே வாகனங்களையும் டிராக்டர்களையும் இப்படி தான் இந்த கோயிலுக்கு வருவாங்க. இரவில் ஒரு அற்புதமான ஒரு இரவு திருவிழா பார்க்குறதுக்காண்டி போய் கொண்டிருக்கிறோம். இப்போ அடுத்த காவடி பாருங்க. ஸோ இப்படி ஏராளமான காவடிகள் வரும். 600க்கு மேலே காவடிகள் வரும். பல லட்சம் பக்தர்கள் திரண்டு வருவாங்க. அப்படி ஒரு புனிதமான ஒரு கோயிலுக்கு ஜாத்திரையாக போய் மக்களே பாருங்க. இரவில் எப்படி போய் கொண்டிருக்கிறாங்கன்னு பாருங்க. இப்படியெல்லாம் நான் சின்ன வயசில் போயிருக்கிறேன். நீங்கள் அப்படியே யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிடலாம். அடுத்த வருஷம் வாங்க. புளியம்போக்குன பஸ் யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு வருஷம் வெளிக்கிடும். 1 மணிக்கு பஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் இருக்கிறது எத்தனை மணி என்று சொல்லிட்டேன். ஸோ பயணம் சென்று கொண்டிருக்கிறது பாருங்க. இலங்கை அரச பஸ்ஸில் ஒரு பயணம். நாங்கள் இன்னொரு காவடியை கடக்க போகிறோம். பின்னால் வாகனங்கள் அதிக அளவாக வந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு கிளியராக விளங்குவதோ தெரியாது. எல்லா வாகனங்கள்ல பரந்தாயிலிருந்து புளியம்போக்குன சந்தி என்றாலே வரலாம் இந்த ஊருக்கு. இன்னும் அடுத்த காவடி அப்பா. இப்படி பாருங்க, வித்தியாசமான ஒரு பயணம். அந்த புளியம்போக்குன சந்தியிலிருந்து அங்கதான் ஒரு 5 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ போனால் இப்படி போகலாம். நாங்கள் எல்லோரும் நடந்து வராங்க, வாகனத்தில் வராங்க. சின்ன சின்ன பஸ்ஸுகள், டயர்ஸ் வாகனம் எல்லாத்துலேயும் வந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் பஸ் இதுதான். இப்போ டிராஃபிக் என்ற வழியால் நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். அனலவா கோயில் 2 கிலோமீட்டர் வரும். பஸ் வந்தாலும் இடையில ஏறிடுவேன், பார்க்கலாம். 330 ரூபா யாழ்ப்பாணத்துலேருந்து வர்றதுக்கு டிக்கெட். அங்கே கோயிலை பாருங்க, ஃபுல்லாக வாகனங்கள். போகிறேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு பயணம். இரவில் நான் வந்ததில்லை ஒரு நாளும். வாகனங்களை பாருங்க, புழுதி பறக்குது. அங்கே வரைக்கும் வாகனங்கள்லாம். இது போகிறதுக்கு இன்னொரு பாதை இருக்கு அங்கால. ஸோ பாருங்க, இரவில் எப்படி மக்கள் திரண்டு வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி. இது மாதிரிங்க இது நாங்கள் வந்த வழி. மக்களை பாருங்க, இந்த இடத்துல சரியான வாகன நெரிசலாக கிடக்கு. பின்னால காவடி எல்லாம் வந்துருக்கு பாருங்க மக்களே. நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்து வந்த வழியால கோயிலுக்கு வந்துட்டேன். வாகனங்கள்ல பஸ்ஸில எல்லாம் நெருக்கி ஆகல ஏற்றிருக்கணும். உள்ள சரியான வெக்க. இந்த வாகன நெரிசலுக்குள்ளே பாருங்க, பக்தர் ஒருவர் இந்த ஆலயத்துக்கு நேர்த்திக்கடன் நிறைவேற்றி கொண்டிருக்காரு. ஒரு அளவு ஊற்றி எடுக்கிற மாதிரி பெரிய வேல் ஊற்றி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. நடக்கவே எல்லாம் இருக்கு. வாகன பார்க்கிங் இதுதானது. ஸோ இதிலிருந்து போலீஸார் சில பேரை மறைச்சு விடினோம், சில பேர் போய் கொண்டிருக்கணும். ஆலயத்தை நெருங்கிட்டோம்.
இப்போ கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். நீங்கள் பார்க்குறது அந்த கோயிலுடைய கோபுரம் பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்கு. இரவில் மணிக்கடைகள் தான் இவ்வளவும். 2 கிலோமீட்டர் நடந்தே வந்தாச்சு. வந்தாலும் க்ரௌட் வந்து குறையல, மக்களை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடம். விமல்தாஸ் அவர்களை வானஜன் தேடுகின்றார். அறிவிப்பு மையத்தின் முன்னால் வந்து சந்தித்துக் கொள்ளுங்கள். 2 கிலோமீட்டர் நடந்து என்னெல்லாம் இடம்பெறுது, வாகனங்கள் எப்படி வருகிறது, பக்தர்கள் எப்படி ஆலயத்துக்கு செல்றாங்க என்று சொல்லி பார்த்துட்டு அப்படியே ஆலயத்துக்கு மிக அருகில் வந்து வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த பஸ். நான் வந்த பஸ் வந்து அது தரிப்பிடம் இதுதான். இப்போ இங்கே வேற அது எத்தனை மணி ஆகுமோ தெரியாது. இதுதான் ஆலயத்தினுடைய வாசல். இந்த அலுவலகத்தின் முன்னால் வந்து சந்தித்துக் கொள்ளுங்கள். ஓகே, ஆலயத்தினுடைய வாசலுக்கு வந்தாச்சு. வாகனங்கள் வந்து உள்ளே போக முடியாது. இதில் வந்து பக்தர்களை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கணும். ஆலயத்துக்குள்ளே வந்த உடனே இப்படி தண்ணி பந்தல் இருக்கும். அதே மாதிரி கால் கழுவுற இடம் இதுதான். இங்கேயும் நீங்கள் கால் கழுவிட்டு உள்ளே செல்லலாம். உள்ள பாருங்க எப்படி இருக்குண்டு. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் பயப்பட தேவையில்லை. முதலுதவி செய்கிற இடங்கள் இருக்குது, எல்லா ஆலயத்திலையும் இது இருக்கும். அதே மாதிரி கடைகளுக்கு போகிற பாதை. பெற்றுக் கொள்ளுங்கள் காரியாலயத்தில். இப்போ நாங்கள் இரவில் இந்த ஆலயம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பாருங்க, ஏராளமான பக்தர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறாங்க. இப்படி போகிற இடத்துல எல்லாம் கச்சான் கடை இருக்கும். இங்கே வந்து முக்கியமாக நாங்கள் ஒன்று கவனிக்கணும். ஆக்களை தவற விட்டால் அறிவிப்பு மையத்திலாம் சொல்லணும். ஏன்னா பெரிய இடம், பல லட்சம் பக்தர்கள் வருவார்கள். ஆலயத்தை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இரவில் எப்படி இருக்குன்னு பாருங்க. இரண்டு கரையிலையும் பக்தர்கள் அப்படியே அமர்ந்துட்டாங்க. இது இரவிரவாக அப்படியே இடம்பெறும். காலை வரைக்கும் பக்தர்கள் நிற்பாங்க. ஆலய வாசலில் வருகின்ற போது மிக விரைவாக காவடி இறக்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அங்கே நல்லா இருக்கு. விநாயக பெருமான அப்படி சிவலிங்கத்துக்கு நீர் வாங்குற மாதிரி செய்திருக்கணும். இப்போ பாருங்க மக்களே, இங்கே வந்து பாய் வந்து பிஸ்னஸ் வந்து நல்லா இருக்கும். ஆனால் ஒரு பாய் என்ன விலை? 500. ஒரு பாய் வந்து 500 ரூபா. இங்கே வந்து நிறைய பேர் வந்து பாய் வந்து வாங்க. இடையிடையில் வந்து பச்சாங்கடைகள் இருக்கும். அப்படியே நாங்கள் கோயிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க கோயில் எப்படி இருக்கு. முன்னுக்கு எல்லாம் வந்து இந்த நீங்கள் பார்த்த பறவை காவடிகள் வந்து முன்னுக்கு வந்து கோயிலை சுற்றி வந்த பிறகு இதில் இறக்குறாங்க. இங்கால பார்த்தோம்னு சொன்னால் இந்த சைடில் கோழிகள் வந்து ஏலமிடுவாங்க. காவடிகள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே பறவை காவடிகள் பார்த்துருப்பீங்க. இது வந்து இப்படி பறை மூலம் முழங்க இந்த காவடியை வந்து அப்படியே பக்தியோட நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவதற்காக ஆடிக்கொண்டு வருவாங்க. பின்னால பாருங்க அந்த பால் கூடங்கள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்திருக்காங்க பக்தர்கள். இப்பொழுது ஆலயத்தோட காவடிகளை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 கோபுரத்தோட காவடியை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அப்படியே நாங்கள் ஆலயத்தில் நடக்கிற விடயங்கள் என்னென்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம். இரவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன சிறிய கடைகள் வந்து இதில் போட்டிருக்கணும். நீங்கள் ஆலயத்துக்கு வந்தால் கூட பொருட்களை வந்து வாங்கலாம். நல்ல ஒரு வண்ணமயமான ஒரு அழகான ஒரு கோபுரம், ராஜ கோபுரம், 2 ராஜ கோபுரங்களை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் கேட்டாங்க புளியம்பகுனில் இரவில், நிறைய பேருக்கு தெரியாதாம், இன்னும் தெரியாதாம். ஸோ பாருங்க மக்களே, இதுதான் இரவு திருவிழா. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் ஆலயத்துக்கு முன்னால, அதாவது நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆலயம். இங்க என்ன இடம்பெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தா பண்டம் வந்து எடுத்துக்கொண்டு வருவாங்க. பண்டம் நான் வர முதலே வந்து இந்த வருஷம் வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. போன வருஷ காணொலியில் லிங்க் போடுறேன், அது கிட்டத்தட்ட 1 மணி நேர காணொலி. பண்டம் எப்படி எடுத்துட்டு வருவாங்க, என்னெல்லாம் இடம்பெறும் என்று சொல்லி அதில் விளக்கமாக வந்து கூறப்பட்டிருக்கிறது. பண்டம் வந்து பாருங்க எடுத்துக்கொண்டு வந்து இதில் வந்து ஒழுங்குமுறைப்படி அதை கடகங்களில் வந்து போடப்பட்டிருக்கிறது. முடிஞ்சவரை நான் கிட்ட கொண்டு போய் காட்டுறேன். அதோட நீங்க பார்க்குற இந்த கோயில், இது காவடி எடுக்கிற கோயில். இங்கே அநேகமான ஆட்கள் காவடி, இப்போ நீங்கள் முதல் பார்த்தீங்களே அவர்களெல்லாம் வந்து இங்கே வந்து காவடி வந்து எடுப்பாங்க இந்த ஆலயத்தில். இது ஆலயத்துக்கு நேரம் முன்னுக்கு இருக்குது பாருங்க. பண்டம் எடுத்த பிறகு உரிய முறையில் அதை தயார்படுத்தி நிற்கிறோம். 10 மணிக்கு, இரவு 10 மணிக்கு வந்து இந்த இடத்துல பண்டம் எடுத்து அப்படி ஆலயத்துக்கு கொண்டு செல்வார்கள். அந்த பூஜை முறைகளையும் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த ஆலயத்தில் தான் வந்து காவடி எடுக்கிறேன். பாருங்க, நீங்கள் காவடி எடுக்க போறீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து காவடி எடுக்கலாம். இப்போ வந்து பக்தர்கள் காவடி எடுக்க சென்று கொண்டிருக்கிறாங்க. நாங்களும் அப்படியே சென்று கொண்டிருக்கிறோம் உள்ளுக்கு. இப்போ பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் நாகதம்பிரான் திருப்பணி உண்டியல். அதோட பாருங்க பால்குடங்களையும் வந்து எடுத்துக்கொண்டு போயினோம். நிறைய பேர் காவடி எடுக்காத தெரியாது இந்த இடம். ஆனால் இது ஏராளமான பக்தர்களுக்கு தெரிந்த ஒரு இடம், பிள்ளையார் கோயில். பாருங்க மக்களே, இதில் வந்து செதில் குத்தி காவடியை வந்து எடுப்பாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே. இரவில் எல்லோருமே குடும்பமாக இலங்கையிலிருந்து எல்லா பிரதேசத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. பொதுவாகவே அப்படியே சொல்லிவிடுவோம். கூட வன்னி மாவட்டங்களில் இருந்து அதிக அளவான பக்தர்கள் வந்து வருவாங்க. பாருங்க, செதிலோட போயிட்டு இருக்காரு அந்த குத்துறதோட. இப்போ நாங்கள் பார்க்குறது நீங்கள் பார்த்து அந்த காவடி ஆலயம் அங்கே தான் இருந்தது. நாங்கள் அப்படியே நடந்து அப்படியே ஆலயத்தை நோக்கி போகிற வழியில் என்னெல்லாம் இருக்கிறது பாருங்க. கச்சான் கடைகள் இருக்கும். அப்படியே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்கிறது பாருங்க இந்த இரவில் இந்த இடம். ஆலயத்துக்கு கிட்ட வந்துட்டோம். இரவில் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் நீங்க பாக்குறது வந்து கற்பூரம் இருக்கிற புகையா இருக்கணும். காவடிகள் வந்து ஆடிக்கொண்டிருக்கணும். ஆலயத்துக்கு முன்னுக்கு அப்படியே நிக்கிறோம் பாருங்க.
இதுதான் பறவை காவடிகள் வந்து இப்போ இறக்கியாச்சு. இந்த வாகனத்தை வந்து அவர் எடுக்கிறாரு. புளியம்போகனைக்கு பாருங்க சிவன் போல வந்தவருடைய செயலை பார்த்து நிற்கிறோம். இவர் ஏற்கனவே வந்து நாங்கள் பார்த்துருப்போம். ஐயா வந்து திருக்கேலிச்சலத்துக்கு வந்திருந்தாரு. இன்றைய தினம் புளியம்போகனைக்கும் வந்து ஐயா வந்து வந்திருக்கிறாரு. பாருங்க மக்களே, அவர் தியானம் வந்து செய்து கொண்டிருக்கிறாரு. அமைதியாக தியானம் செய்து கொண்டிருக்கிறாரு. நாங்கள் குழப்பக்கூடாது. இந்த ஐயா வந்து ஒரு சித்தர். இவற்ற பேர் வந்து திருநூற்றி சித்தர் என்று சொல்லி அழைக்கப்படும். ஐயா ஏற்கனவே எனக்கு தெரியும். என்னுடன் தொடர்பில் தான் ஐயாவும் இருக்கிறாரு. பாருங்க, பக்தர்களும் ஐயா தவம் செய்யறது அப்படியே வியந்து போய் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நான் திருநூற்றி சித்தரை சந்தித்ததும் ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு நூல் ஒன்று கொடுப்பாரு. அந்த நூல் வந்து கட்டுறதுக்கான திருக்கேச்சத்தில் எல்லோருமே முண்டி அடித்து ஐயா அப்படியே சுற்றி தேடுவாங்க. நினைக்கிறேன் தவம் செய்த பிறகு அந்த நூலை வந்து பக்தர்களுக்கு கொடுப்பாரு நினைக்கிறேன். ஸோ திருநூற்றி சித்தர் புளியம்போகுனையில் என்ன செய்கிறாருன்னு சொல்லி அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ ஐயாவும் இந்த காணொலி பார்ப்பார். அவருக்கு லிங்க் அனுப்புவேன். இப்பொழுது நாங்கள் நிற்கின்ற இடம் கோவிலினுடைய கிழக்கு பிரகாரம். இப்போ நாங்கள் போகிறது வந்து இதால வந்து தெற்கு பிரகாரம் நோக்கி செல்ல போகிறோம். தெற்கு பிரகாரம் நோக்கி நாங்கள் செல்ல போகிறோம். பாருங்க, தெற்கு பிரகாரம் இப்படி தான் இருக்குது. தெற்கு பிரகாரம் நோக்கி நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, எல்லா இடத்துலையும் பக்தர்களாக தான் இருக்குது. அதனால 3 லட்சம் பக்தர்களுக்கு மேலே வந்திருக்கிறதாக சொல்கின்றார்கள். பாருங்க, தெற்கு பிரகாரம் எப்படி கொண்டு பாருங்க. ஆலயத்தினுடைய கோபுரம் அப்படியே தெற்கு பிரகாரம். இங்கே தான் வந்து முக்கியமாக வந்து சேவல்கள் வந்து ஏலம் போடுற இடம். இதை வந்து கிட்ட காட்டிலாது யூடியூப்பில் வந்து தடை ஜலோகண்டன் போட்டிருக்கணும். இப்போ ஏலம் கூறிக்கொண்டிருக்கணும். இந்த இடத்துல மலிவாக வந்து நாங்கள் சேவல்களை வந்து வாங்கலாம். அதாவது ஊர் சேவல்கள் வந்து வாங்கலாம். ஆலயத்துக்கு அப்படியே நேர்த்திக்காக கொண்டு வருவார்கள். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஐயா 2 கையிலையும் வச்சிருக்கிறாரு. எவ்வளவு சேவல்கள் பாருங்க. இவ்வளவு நேர்த்திக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க பக்தர்கள். இதே குறைவென்று சொல்லி நம்ம இந்த வருஷம் ஐயா அறிவிச்சாரு. எவ்வளவு சேவல்கள் சொல்லி பாருங்க. ஆலயத்தினுடைய மேற்கு பிரகாரத்தில் நிற்கிறோம். பாருங்க, ஒரு பறவை காவடி ஒன்று அதில் தூரத்தில் ஆடிக்கொண்டு வருகிறது. மேற்கு பக்கத்தில் என்ன இடம்பெறும் அப்படின்னு சொன்னால் பொங்கல் இடம்பெறும். இங்கே வந்து பக்தர்கள் பக்தியோட வந்து பொங்குவாங்க. நாங்கள் ஏற்கனவே ஏலம் போடுறது பார்த்துருவோம். அதில் ஆடு மாடுகள் சேவல்கள் எல்லாம் கொண்டு வந்து ஆலயத்துக்கு கொடுப்பாங்க. மேற்கு பக்கம் அப்படி இருப்பாங்க. பக்தர்கள் எல்லாம் கீழே வந்து இருக்கிறாங்க. இருந்து பொங்கல் சாப்பிட்டு கொண்டிருக்கணும். பொங்கல் சாப்பிட்ற பக்தர்களை வந்து குழப்பக்கூடாது. இப்போ வந்து எல்லோருமே பக்தியோட வந்து பொங்கி கொண்டிருக்கிறாங்க. இரவில் பொங்கல் எப்படி நடக்குது பாருங்க மக்களே. ஆவியெல்லாம் பறக்குது. ஐயா வணக்கம். எந்த இடத்துல இருந்து வந்துருக்கீங்க பொங்குறதுக்கு? பிரமந்தனார்ல இருந்து வந்திருக்கிறாரு பொங்குறதுக்கு. எல்லாம் நல்ல குழு 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 குழுண்டு ஆவி பறந்துட்டு இருக்குது பாருங்க. இரவில் போல பக்தர்கள் பக்தியோட வந்து பொங்கி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. வணக்கம் அண்ணா. எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க பொங்குறதுக்கு? எழுதுமட்டுவாலேருந்து வந்திருக்காரு. ஏலக்காய் என்ன இப்போ பொங்கலுக்கு வந்து ஏலக்காய் வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து சிரட்டையில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அப்படியே வந்து கோயிலை சுற்றி இப்படி பொங்கி கொண்டிருக்கிறாங்க. எங்கே போனாலும் பாரம்பரியமாக எங்களுடைய பொங்கலை வந்து நாங்கள் பார்க்குறது வளமை. பாருங்கள், நல்ல ஒரு அப்பளம் மிளகா அக்கா வந்து பொங்கிட்டு இருந்தாங்க. அக்கா எந்த ஊர் அக்கா? உடையார்காட்டிலேருந்து வந்துருக்காங்க. கிளிநொச்சி உடையார்காட்டிலேருந்து வந்துருக்குறாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடம். இது வந்து சர்க்கரை பொங்கல். ஆஹா, பார்க்கவே அருமையாக இருக்குது.
குடும்பமாக எல்லா இடத்துலையும் வந்து பொங்கி கொண்டிருக்கணும். பாருங்க ஐயா வந்து ரிலாக்ஸ் பண்ணுறாரு இந்த இடத்துல இருந்து. அப்படிலாம் நான் சிறு வயதில் வந்திருக்கிறேன் இந்த இடத்துக்கு. ஆனால் பொங்கல்லாம் இங்கே சாப்பிட்றது தெரியல. ஐயா எந்த ஊரில் இருந்து வந்துக்கிறீங்க? விசுவமாடு பாரதிபுரம். பொங்கி இப்போ எங்கே படைப்பீங்க? கோயிலுக்குள்ள அதுக்கப்புறம் தான் கொடுப்பீங்க. ஓகே, கோயிலுக்குள்ளே படைப்பாங்க, அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. வணக்கம் ஐயா மேர், எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க பொங்கலுக்கு? நாங்க இந்த ஊர் தான். இந்த ஊர் புளியம்போக்கனை. இங்க அருமையா இருக்கு ஐயா உங்களோட ஊர். இரவில் நிக்கல நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு. அற்புதமான ஒரு வருஷம் நான் வாரன். மொத்தம் எத்தனை லட்சம் பேர் வந்திருப்பாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். கல்லர் நிக்கிறாங்க. சரி, கல்லர் எந்த ஆலயத்துக்கும் வருவாங்க கலவரத்துக்கு. ஆனா அதை போலீஸார் பார்த்து கொண்டு எங்கட மாமின் 3 பஞ்சாங்க கொண்டு விட்டாங்க. என்ன சொல்றீங்க? 3 பவுன் செயின் அறுத்துட்டாங்க. ஒன்று போடுது இல்ல. ரெண்டே வீட்டு பக்கத்து மாட்டுக்கார மைந்த காலி கொஞ்சம் கொண்டு விடாங்க. லெமன் போடுறோம். குஞ்சு நிறைய பிடிச்சி அடிச்சாங்க. 2 பேர் குஞ்சு அங்கே கல்லர்கள் தொல்லை இருக்கு. எத்தனை லட்சம் சனம் வந்திருப்பாங்க மொத்தமா? சொல்ல தெரியல. அண்ணா நீங்க எந்த இடம்? விழான் பசா விழா இல்ல ஆளவட்டி விழான். பாத்தீங்களா 2 விழான் இருக்கு. ஓகே ஓகே, இப்படி ஒரு ஊர்களில் இருந்து வந்து சந்தோஷமாக வந்து பொங்கி கொண்டிருக்கீங்கன்னா ஆலயத்தினுடைய மேற்கு பக்கத்தில் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் அந்த ஆலயத்தினுடைய புனிதமான அந்த மரம் இருக்கிறது. இங்கே தான் வந்து நாங்கள் அந்த பொங்கல் பார்த்துறாங்க. இங்கே தான் வந்து நாங்கள் அந்த பொங்கல் பார்த்துறாங்க. ஸோ இதில் வந்து எல்லாம் தேங்காய் உடைப்பு நம்ம பாருங்கள். எல்லாம் தேங்காய் உடைச்ச தேங்காய் எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து வடக்கு பக்கத்தில் பாருங்க இவ்வளவு கடைகள்னு சொல்லி கோயிலை சுற்றி கடைகள் தான். இப்போ நாங்கள் வடக்கு பிரகாரம் நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். மேற்கு வாசலை பார்த்தோம். வடக்கில் எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே. வடக்கு வீதி எங்கே பார்த்தாலும் பக்தர் கூட்டம் தான். ஆலயத்தை நாங்கள் அப்படியே சுற்றி வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே. அற்புதமான ஒரு காட்சி. ஸோ இப்போ நாங்கள் வந்த பாதை வந்து வடக்கு பாதை. இங்கால வந்து ஆலயத்தை அப்படியே சுற்றி வந்து நாங்கள் பார்த்து கொண்டுக்கிறோம். எங்கே பார்த்தாலும் கடைகளும் ஆக்களும் பக்தர்களும் தான் இருக்கிறது. இப்போ உள்ளே ஒருக்கா போவோம். 2 இப்படி பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து ஆலயத்துக்குள்ளே நாங்கள் செல்ல போகிறோம். 2 பாதைகள் இருக்கிறது. இந்த பாதையால் வந்து செல்ல போகிறோம். பாருங்க, வாசல்லே வந்து போலீஸாரும் நிற்கணும். இதில் வந்து பாம்பு வந்து செய்யப்பட்டிருக்கிறது வாசல்லே. வணக்கம் சார். ஆலயத்துக்குள்ளே வந்து நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். உள்ளே எப்படி இருக்கிறது பாருங்க. உள்ளே வந்து பக்தர்கள் அப்படியே நிரம்பி வழிந்து போயிருக்கிறார்கள். அந்த ராஜகோபுரம், நீங்கள் சிறிய ராஜகோபுரம் பார்த்தீங்க. இந்த சிறிய ராஜகோபுரத்தினுடைய வாசல் வழியால் வந்து நாங்கள் உள்ளே வந்து சென்று கொண்டிருக்கிறோம். இதில் வந்து சாரணர்கள் வந்து பாதையை வந்து ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்துக்குள்ளே பக்தர்களை பாருங்கள் அப்படியே திரண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. இதுதான் புளியம்போக்கனை நாகதம்பிரான் ஆலயத்தினுடைய உட்பிரகாரம். நாகதம்பிரானை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பக்தர்களே. ஆலயம் வந்து ஒரு சிறிய ஆலயம் தான் பாருங்க. அதான் மேற்கு வீதி. இந்த மரத்துக்கு அங்கால மேற்கு வீதி இருக்குது. இது ஒரு அரச மரம். இந்த மரத்துக்கு பல வரலாறுகள் இருக்கிறது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து நாகதம்பிரான் வந்து காட்சி வந்து தருவார். மரத்தை சுற்றி வந்து பல விஷயங்கள் இருக்கிறது. நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முதல்ல வந்து ஆலயத்தை வந்து சுற்றி வருவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பெரிய கோபுரத்தினுடைய உட்பிரகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். உயரமாக இருக்கிற
கோவிலினுடைய சுவாமி. இங்கே வந்து உள்ள காணொளிகள் எடுக்கலாம், அனுமதி இருக்கிறது. ஏராளமான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க, உள்ளுக்குள்ளாலேயும் வெளியாலேயும். இது உள்வீதி, தெற்கு பிரகாரம். இதில் வந்து பிள்ளையார் கோயில் வந்திருக்கிறது. ஆலயத்துக்கு நேர பின்புறமாக நிற்கின்றோம். பாருங்க, இரவு திருவிழாவில் ஆலயம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதான் அந்த புனிதமான அந்த மரம். அங்கே வந்து பக்தர்கள் இருக்கிறாங்க. இதில் வந்து நாகம் வந்து காட்சி கொடுக்கும். எவ்வளோ பக்தர்கள் அந்த புனிதமான மரத்துக்கு கீழே நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. நினைக்கிறேன் இடம் வந்து பொங்கி வந்து படைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேதான் வந்து நாகதம்பிரானுக்கு வந்து பொங்கி வந்து படைத்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, மரத்துக்கு கீழே பொங்கி எப்படி படைக்கிறார்கள் சொல்லி பாருங்க. இதெல்லாம் பாரம்பரியமாக பல நூற்றாண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் வந்து பால், இதில் வந்து முட்டை வச்சிருக்கணும் பாருங்க பாம்புக்கு. மத்திய கரையில் வந்து நிற்கிறோம் பாருங்க. இதில் வந்து நாகதம்பிரானுக்கு எப்படி அபிஷேகம் செய்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. தேசிக்காய் மாலை போட்டு காசு வச்சிருக்கணும். ஃபுல்லாக வந்து படையெல்லாம். இதில் ஒரு அம்மா வந்து பாலை வந்து நாகதம்பிரானுக்கு வந்து அபிஷேகம் செய்கிற காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி வருகின்றவர்கள் தங்களுடைய நேர்த்திகளை நாகதம்பிரானிடம் வேண்டி மிகவும் பக்தியோடு அதை செய்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, இன்னொரு அக்கா வந்து பால் கொண்டு வந்திருக்கிறாங்க. வேணியவர்களுக்கு வந்து நாகதம்பிரான் காட்சி கொடுக்குமா இல்லையான்றது தெரியாது. எனக்கு கொஞ்ச நேரத்தில் நாகதம்பிரான் எப்படியும் சில பேருடைய கண்காணிப்பு வந்து தெரிவார். சில பேருக்கு அதை நேரடியாக பார்க்கணும் என்றும் வருவார்கள். ஒரு சில பேருக்கு கண்காணிப்பு வந்து தென்படும். பார்க்கலாம் என்ன இடம் வருதுன்னு சொல்லி. பாம்பு வந்து போன வருஷம் தென்பட்டதாக கூறினார்கள். அப்படி தென்பட்டால் உடனடியாக அறிவிப்பார்கள். நான் அந்த இடத்துக்கு வருவேன் எடுக்கிறதுக்கு. பாம்பு வந்து தென்படுகின்ற அந்த அற்புதமான காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, நான் கொஞ்சம் கிட்டவா கொண்டு போய் காட்டுறேன். பாம்பு தெரியுது என்று காட்டினோம். எங்க தெரியுதாம் ஐயா? எல்லாரும் கையை காட்டினோம். அதுதான் எனக்கும் தெரியல பக்தர்களே, எனக்கு தெரியல. நான் காட்டுறேன். பாம்பு தெரியுது, ஆனால் நான் இன்னும் பார்க்கல. ஜூம் பண்ணி காட்டுறேன் மக்களே.
எங்க தெரியுதோ எல்லாரும் போனில் ஜூம் பண்ணி பார்க்கிறேன். நான் போனை காட்டுறேன். இந்த கவருக்கு தான் அம்மா என்ன உங்களுக்கு தெரியுதா பாம்பு? இந்த அம்மாவுக்கு தெரியுதா பாம்பு? தெரியுது அம்மா. எல்லாரும் கையை காட்டினோம். ஆனால் எல்லாரும் பாக்கினோம். உங்களுக்கு தெரியுதா பாம்பு? ஐயா எங்கய்யா பாம்பு பாருங்க ஐயா. ஐயா எங்க என்ன காட்டுங்க உங்களுக்கு தெரியுதோ ஐயா? ஐயா தெரியுதோ? இப்போ பாம்பு தெரியுதுன்னு ஐயா சொல்றாரு. இந்த பாம்பை வந்து நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஐயா காட்டுங்க. எதையா காட்டுறீங்க ஐயா? எது இதா? இதோ தம்பி இங்கேயா? எங்க? அதான் அந்த பெரிய கட்டணும் அப்படி வளைஞ்சு வருது. அந்த இடையில வரலாம். அது பாம்பு இல்லை. அது வெட்டு மாதிரி அந்த ஓட்ட ஒன்று தெரியுது. பயந்து ஓடுனா அதான் இல்லையம்மா. ஸோ பாம்புன்னு சொல்லிச்சுன்னா, ஆனால் பாம்புண்டு எனக்கு தென்படையில். ஆனால் பார்க்க உண்மையிலேயே அந்த வளைவை பார்க்க உண்மையிலேயே ஒரு பாம்பு படத்தை மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு காட்டுறேன். பண்டம் எடுத்து சுற்றி வரும்போது பாம்பு வந்து தெரியும் என்ற வினம். அது அருள் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அந்த பாம்பு வந்து தெரியுமாம். ஸோ என் கண்ணுக்கு தெரியல, நான் காட்டிக்கிறேன். உங்களோட கண்ணுக்கு தெரியுதான்னு மறக்காமல் சொல்லுங்கள். பொங்கல் பார்த்தது பிறகு அப்படியே மேற்கு பிரகாரத்தில் முருகன் கோயில் அப்படி நாங்கள் அங்கே தான் பார்த்தோம். இப்போ ஆலயத்தினுடைய வசந்த மண்டபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அப்படியே இந்த மரத்துக்கு கீழே நூல் வந்து கட்டி கொண்டிருக்கிறார்கள். நூலும் கட்டி திருநூறு பூசி கொண்டிருக்கின்றார்கள். வசந்த மண்டபம் அப்படி என்ற நாள் எழுந்தருகில் சுவாமியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க இவ்வளோ அழகாக வந்து சாத்துப்படி செய்திருக்காங்கன்னு சொல்லி வட்ட வடிவில் இன்றைய நாள் சுவாமியை பாருங்கோ. அப்படியே நாங்கள் பார்த்த சிறிய கோபுரத்துக்கு முன் வாசலுக்கு வந்துட்டு இதை தான் நாங்கள் ஆரம்பத்திலேயே பார்த்துருந்தோம். சரி, நாங்கள் அப்படியே வெளியில் வந்து செல்ல போகிறோம். நன்றி மக்களே. புளியம்போகனுடைய பாகம் 1 காணொலியை பார்த்துருப்பீங்க. இங்கே என்னெல்லாம் இடம்பெற்றேன்னு சொல்லி. பாகம் 2 காணொலி நிச்சயம் வரும், மறக்காமல் பாருங்கள். இந்த பாகம் 2 காலையில் பண்டம் எடுக்கிறதும் மணிக்கடைகள் எல்லாம் பார்க்க போகிறோம். கோயிலை சுற்றி வேறு என்ன விஷயங்கள் 12 மணிக்கு பிறகு இடம்பெறும் பாகம். அடுத்த காணொலி சத்குரு மனதிட்டோம். நன்றி ரோர்களே.